அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரும் தைப்பொங்கல் திருநாள் 2024 அன்று இந்த ஒரு பொருளை எப்படியாவது வாங்கி வைத்து வீட்டில் வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே அமோகமாக மாறும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து அந்த பொங்கல் பொங்குற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லா சந்தோஷமும் பொங்க ஆரம்பிக்கும். பற்றின தகவலை தான் இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பொங்கல் திருநாள் அப்படிங்கிறத நம்ம அறுவடை திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி வருகிறோம். அப்படி நம்ம தைப்பொங்கல் 2024 நாளை திங்கட்கிழமை வருகிறது. இந்த பொங்கல் திருநாளில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மனக்கசப்புகளும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி இனியாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. இனியாவது நம்ம வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் மங்களங்களும் கூடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். சொல்லக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வாங்கி வைத்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அமோகமாக மாறும். உங்கள் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நிச்சயமாக செல்வம் சேர ஆரம்பிக்கும். முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான், உங்களுடைய குலதெய்வம் சூரிய பகவான் எல்லாரையுமே நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதோடு மகாலட்சுமி தாயாரையும் நல்ல வேண்டிக்கோங்க. இந்த இனிலிருந்தாவது எங்களுடைய எல்லா கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்கள் எளிமையாக நாங்கள் வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேண்டிக்கோங்க. என்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள் தான். குபேரருக்கும் ரொம்ப பிடித்தமான பொருள் தான். ஒன்றும் இல்லைங்க, டைமண்ட் கல்கண்டு தான். இந்த டைமண்ட் கல்கண்டை ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்கி நாளைக்கு நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வீட்டுடைய பூஜை அறையில் வைத்து நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வழிபட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம். சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. இந்த இனிப்பு போல் நம்மளுடைய வாழ்க்கையும் மாறணும். இந்த இனிப்பு போல் எங்களுடைய எல்லா கசப்புகளும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மகாலட்சுமி தாயாரை நல்லா வேண்டிட்டு உங்களுடைய பண பிரச்சனைகள் கட பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு நீங்கள் வைத்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ அங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பொங்கல் திருநாளை நம்ம இனிமையாக சந்தோஷத்தோடு நம்ம வரவேற்கலாம். கண்டிப்பாக இனிமையில் இருந்தாவது நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இந்த பொங்கலை வரவேற்கலாம். எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.